உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்பவும் பாரு அந்த முருகன் ஆறு பக்கம் நிக்கான். ஏன் பக்கமா இல்ல அந்த விரும்பைய பக்கமா? இப்பெல்லாம் சாமி இருக்கா இல்லையான்னு எனக்கே சந்தேகமா இருக்கியா? இருக்காளே முருகன் இருக்கான். யாரு அதிகமா காணிக்க போடுறாங்களோ அவங்க பக்கம் தானே நிக்கா. அங்கிட்டு காணிக்கைய போட்டுட்டு இங்கிட்டு அம்புட்டு நகையை எடுத்தமே, அந்த ஆண்டவனோட நடவடிக்கை எதுவுமே புரியலையா? காணிக்க குடுக்க சொல்லுததும் அவன் தான், நகையை எடுக்க சொன்னதும் அவன் தான். புரியுதா? புரியலையே. நல்லது, அப்ப நீ கம்முன்னு இரு. அந்த ரத்தனா இருக்காளே, அவ ரிசப்ஷனுக்கு போறதை விட அவ அம்மே போட்டோக்கு விளக்கு போடுறதுதான் முக்கியம். நீ ஓடி போயிட்டாளா? அதுல இருந்து அந்த வெங்கடேஷ் பையன் ரொம்ப பயங்கரமா கோவமாயிட்டானா, அதான் துரத்தி விட்டுட்டானா அவளை. யாராவது ரிசப்ஷன் நேரத்துல போட்டோவுக்கு விளக்கு போட போவாங்களா? போயிருக்காளே, ரத்தனா போயிருக்காளே. அந்த சண்முகம் பையன் என்னமா ஆட்டம் ஆடினா. தங்கச்சி கல்யாணத்தை நடத்தியே ஆகணும்னு அவன் எப்படியெல்லாம் வேலை பார்த்தான். கல்யாணத்தப்ப என்ன ஆச்சு? அவ ஆத்தாக்காரியும் செத்து போயிட்டா. செஞ்சு வச்ச கல்யாணமும் விளங்காம போயிடுச்சு. அரட்டம்லே அரட்டம், அப்படியே ஓரமா உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டான். அப்புறம் அந்த மருதப்பனை ஏற்பாடு பண்ணி சூடாமணி சாவுக்கு காரணமே நீங்க தான் மட்டும் அவனுக்கு தெரியாம பாத்துக்கணும்யா. இரே, இப்பெல்லாம் இத நான் என் கூடவே வச்சுக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? ஒரே ஒரு காரணத்துக்காகத்தேன். இதை வச்சு ஒன்னு ஒரு சொருவிட்டேன்னு வையே, சூடாமணி சாவுக்கு நான் தான் காரணம்னு தெரியாமையே போயிடும். அதோட உன் சாவுக்கு 6 காரணம்னு தெரியாமலேயே போயிடும். பாத்துக்க. புண்ணியவதி வந்தா இந்த வீட்டுல எல்லாம் நல்லதா நடந்துச்சு. போய் சேர்ந்தா இந்த வீட்டுல நடந்த முதல் நல்ல காரியம் அதுவும் விளங்காம போச்சு. நான் யார குத்த சொல்றது, எங்க போய் நிக்கிறது? மாமா, வெங்கடேஷ்க்கு ஏதோ கோவம் வந்து தடபுடன் பேசிட்டு போயிட்டாரு. பேசி சரி பண்ணிக்கலாம் மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. இல்லை, வெங்கடேசன் சொன்ன மாதிரி நிரந்தரமா இவங்க பிரிஞ்சுட்டா என்னல செய்யறது? அண்ணே, என் மேல எந்த தப்பு இல்லைன்னு நாங்க அவர்கிட்ட. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.